ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேபி இன் எல்லோ, அதாவது இந்த மஞ்சள் குழந்த. சரி வாங்க காய்ஸ், நம்ம இந்த கேமுக்குள்ளே போயிடுவோம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ வரைக்கும் பண்ணாதவங்க. எங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன போட்டிருக்காங்க, ஃபீட் த பேபி. ஏய் குழந்த அழகாக இருக்கே. ஏய் உன்னையும் பேயின்னு சொன்னாங்க, நீ அழகாக இருக்கியப்பா. சரி அங்கேயே உட்காரு. இதுக்கு என்னது, கெட் த பாட்டில் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜு இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே லெஃப்டில் திரும்பி பார்ப்போம். இந்த இருக்குது. ஓகே, இந்த இருக்குது எடுத்து அதுக்கு ஊட்டி விடுவோம். கைஸ் இப்போ சொல்ல மாட்டேன் என்னது, இப்போ இந்த பேபியின் எல்லோ என்னது ஃபுல் பார்ட்டாக போட முடியாது. என்ன சிரிக்கிறான் ஒரு நிமிஷம் கைஸ். ஐய பாத்ரூம் போயிட்டான் இதுலையே. டேய் சரி கரும போய் தரப்போ. ஐயோ அழுகிறானே, பார்க்கவும் மனசு வரல. சரி தூக்கிறேன்டா அழுவாதடா. சரி இந்த இருங்க இந்த இப்போ இருங்க, இந்த இவனை வச்சு முதல்ல க்ளீன் பண்ணி விட்டுறேன். அங்கே உள்ளே போய் உட்கார கொஞ்சம் நேரத்துக்கு போ. இவனுக்கு நாப்கினா, அது என்னது நாப்பி, இதை எடுத்து அவன் மாட்டி விடுவோம். எங்கடா குழந்தைய காணோம்? ஏய் இங்கே தானே இருந்தான். இதுக்குள்ளே விழுந்துட்டானா? இல்லை இதுக்குள்ளே விழுந்துட்டானா? இல்லையே, எங்கடா போனா? பேயே எங்கிட்டு போன பேயே? எங்கே போனான்? இந்தா இருக்கான் பாருங்க. டேய் எப்படா அங்கே போனா? டேய் ஏன் மேஜிக் கிஜிக் காமிக்கிறியா என்கிட்டயே? என்ன இறங்க ஜோக் காட்டுறியா என்கிட்டயே? முழிக்கிற பாருங்க, இப்போ மட்டும் இழிக்கிறான். புட் த பேபி டு ஸ்லீப், டேக் பேபி டு பெட். கைஸ் தான் இப்போ சொல்ல மாட்டேன். இப்போ எனக்கு இப்போ அடுத்து டெத்து பார்க் போடலான் இருக்கேன். டெத்து பார்க் 1 போட்டு அடுத்து 2 போடலான் இருக்கேன். இந்த ரூமா ஒரு நிமிஷம் தான் பார்த்துக்கிறேன். இது இல்லை, இது என்ன ரெக்கையர் மேட்ச் இருக்கு. நீங்கள் இவனை கீழே போட்டேன், இவன் வேறு கத்துறான். இருறா. அது இல்லையா? சரி இதை திறந்து எடுத்துக்குவோம். ஆடா ஆமாம் சரிங்க கைஸ், அவனை தொட்டியில் போட்டுக்கலாம். கைஸ் இப்போ இந்த சொல்ல மாட்டேன், கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க போதும். இது போதும், இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க கைஸ். ஆமாம். ஃபைண்ட் த ஸ்டோரி புக் அண்டு சிட் டவுன். த பிரின்ஸ் அண்ட் த கேட்டா ஸ்டோரி புக்கு பேர். வாங்க படிப்போமா? வாங்க படி. இங்கே என்னத்தையோ போட்டிருக்கு. அது என்னமோ சொல்கிறான், இந்த படிக்கிறனும் கேட்டு பார்ப்போம். ஒன்றும் புரியலப்பா. அடுத்து ஒன்றும் புரியல. அடுத்து அப்படியே மூடிவி. தூங்கியிருக்கலாம் மாட்டான்னு நினைக்கிறேன். எங்கே இல்லைடா தூங்கிட்டேன். டேய் நான் படிக்க கூட இல்லைடா, அடப்பாவி. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போனோமா? வெயிட் ஃபார் பேரண்ட்ஸ், வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. டிவி பார்க்கணுமா? யாரை கேட்டா டிவி பார்க்க சொல்லிட்டீங்க? டேய் அவ்வளோதான். சுவிட்ச் சேனல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது போல், ஒரே சேனல் தானா? சரி உட்காந்து பார்ப்போம், நமக்கு கிடச்சது. எங்கே என்னமோ டோஸ்டர்லாம் போடுறாங்க. டோஸ்டர் 4000 4000 டோஸ்டர் இல்லாமல் இருக்குது. இல்லை அந்த இது பேரே 4000. யாரா அது? அட டேய், இந்த குழந்தைக்கு ஒரு வேலையில்லை. ஆமாம், செட்டில் த பேபியா. ஐயே இவனுக்கு ஒரு தொல்லை இல்லை, டிவியை பார்த்துக்கிட்டு தூங்க விட மாட்டேங்கிறான் கோமாளி. ஷோ அவனை வச்சுக்கிட்டு எங்கடா இருக்க? உன்னைய வச்சு பெரும்பாடாக இருக்கேங்க. இதெல்லாம் இல்லை இது என்ன இது எனக்கும் தெரியலை. இது அப்புறம் என்னன்னு பார்ப்போம் கைஸ். இந்த ரூம் நானும் போய் பார்த்துட்டு தான் ஏதாவது இருக்கான்னு. எங்கடா குழந்தைய காணோம்? எங்கடா போனா? எங்கே போனா? இந்த ரூம்குள்ளே இல்லையே, இது பூட்டி இருக்கே. எங்கே? எப்பட்றா வந்த? மேஜிக் காட்டுறியா என்கிட்டயே? நான் அழுதுருவேண்டா. உனக்கு மேலே நான் பெரிய அழுமூஞ்சிடா, அழுதுருவேண்டா. ஐயோ இருங்க, இது என்ன கம்பி? இருங்க இதில் கவட்டை. நான் பேஸ்கெட் பால் போட முடியாதா பார்ப்போமா? நீ தாண்டா பால் உள்ளே போடா. என்ன ஒத்த காலை தூக்கிட்டு பப்பரப்பேன் இருக்க? என்ன யோகாசனம் பண்ணுறியா? அவ்வளோதான், நாப்கினை கிழிச்சு 2 எறிஞ்சிருவேன். அப்படியே தூக்கி உள்ளே விடுவோம். 1. வேறு ஏதாவது கிடைக்குதா? வேறு எதுவும் வரல. சரி இவன் தூக்கிட்டு அப்படியே போவோம். என்ன கத்துனேன்னா வாயை பழக்கிறா. தூக்கி போட்டு போயிட வேண்டி. உங்கள் அம்மாவுக்கு அதான் அவனை விட்டு வச்சுருக்கேன். அப்படியே உள்ளே தூக்கி போடுவோம். கொடுத்தா கரெக்ட். அந்த என்னது, அந்த பூனை படம் தானே போட்டிருக்காங்க, அதுக்கேற்றாப்புலேயே கொடுப்போம். அப்படின்னா தான் பிடிக்கும் போல்.
நம்ம கெஸ்ஸிங்கு. வச்சுக்கோடா. இப்போ மட்டும் இழிக்கிற இழி மூஞ்சி. இப்போ ஸ்டோரி படிக்கக்கூடாதா? படிக்கக்கூடாதான். சரி போங்கடா. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டிவியை போய் பார்ப்போமா? வாங்க டிவியை போய் பார்ப்போம் நிம்மதியா. டிவி இது என்ன இந்த பொம்மை டப்பா தானே இது? இன்னும் 4 சோலை ரிமூவ் நான் ஹெல்ப் பண்ணுவான். நான் எங்கிட்டா போவேன் அதுக்கு? சரி உட்காந்து டிவி திரும்பி அதே ஆடு. அந்த ஆடு எனக்கு எதுக்கு? ஆமாம், ஏன்டா இப்படி கடுப்பேற்றுறீங்க? இதோட முடிஞ்சு. இந்த நைட் 1 முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ நைட்டு 2 தான் வரும் வந்தால். ஆமாம், இங்கே நைட்டு 2. ஆமாம், அப்படியே உள்ளே போயிடும். என்னது இட்ஸ் ஃபன்னி, இட்ஸ் நாட் டூ தட் என்னமோ சொல்கிறாங்க. சரி வாங்க. எங்கே ஃபீட் பேபி கெட் பாட்டில் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜு. ஃபீட் பண்ண சொல்கிறீங்க, குழந்தைய காணோம். சரி குழந்தைக்கு மேலே போய் கொடுக்கணும் போல். சரி குழந்தைய மேலே போய் தேடுவோம். இங்கே இந்த இருக்குது ஃபீட் பாட்டில். யாரா முன்னது? டேய் நான் தொடவே இல்லை. யாரும் மூடுறாங்க. எங்கடா பாட்டிலை காணோம்? சைட்லேயே ஃபைன் த பாட்டில். இதுக்குள்ளே இருக்கா? அதுக்குள்ளே இருக்கா? இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளே. இந்தா இருக்குது. என்ன பாட்டில் அந்த இடத்துல மிதக்குது? எந்த பிடியும் இல்லாமல் அந்த இடத்துல மிதக்குது. ஐயோ, இதை வேறு கையில் பிடிச்சிருக்கோம். சரி இருக்கட்டும். இப்போ குழந்தைக்கு மேலே போய் கொடுத்து. நீ எப்பட்றா இங்கே வந்த? டேய் என்னடா நடக்குது இங்கே? என்ன விளையாட்டு காமிக்கிறீங்களா? டேய் இது என்ன? க்ளோஸ் பண்ணிக்க. திடீர்னு வருது. என்கிட்ட என்ன விளையாட்டு கட்டுறீங்களா? நான் கேட்குறேன். திடீர்னு வர தீவனை பார்த்தாலே இப்போ பயமாக இருக்குடா. குடிச்சிக்கோ. இழிக்கிறானே. ஐயோ ஆகி போயிடுறான். ஐயோ இப்போ இந்த வாட்டி குழந்தை எங்கிட்ட இப்போ இவனுக்கு போன வாட்டி பாரு எங்கிட்ட போய் தொலைஞ்சிடாத. அவனை இந்த வாட்டி போனால் இதே மாதிரி தூக்கி போடுவேன். ஆமாம், அவ்வளோதான். மூஞ்சியை மண்டே உடச்சி போடுவேன் பார்த்துக்கோ. இங்கே இதில் வைக்க முடியுமா? ஏன்னா ஓடி போகிற மாதிரி கரெக்டாக நம்ம கண் பார்வைக்கு வச்சுக்கலாம். இதில் வைக்க முடியலையே, கீழே விழுகிறான். அப்படியே நங்குனி மிதிக்கலாமான்னு தோணுதான். குழந்தை பாவம். இதில் தான் வைக்கணுமா? போய்த்தலை இப்போ. இந்த வாட்டி எங்கிட்ட ஓடி போயிடக்கூடாது. ரெடியாக பிடிக்க இருந்துக்கணும். எங்கிட்ட ஓடிடக்கூடாது. என்ன ஜட்டிக்கெலாம் கண்ணு முளைச்சி ஓடுது? பிடிச்சிரும். ஓடுறானே. ஐயோ முதல்ல குழந்தை ஓடிச்சு, இப்போ இது ஓடுது. டேய் எங்கிட்டா ஓடுறீங்க? இந்த ப்ளூ கலர் ஃபாலோ பண்ணி போடுறதுனா தெரியுது. அது விறுவிறுன்னு போகுது. அந்த அங்கே பாருங்க. டேய் உனக்கு கொன்றுவேண்டா. கண்ணாடி போட்டுக்கிட்டே எனக்கு தெரியாதா? டேய் ஐயோ இது தொல்லை பெருந்தொல்லை. இந்த டோர் லாக்கில் தானே இருந்துச்சு. சரி இருங்க, இதுக்குள்ளே போய் பார்ப்போமே. அவனே மாட்டிக்கிட்டான். வாடா இந்த வாட்டி நீ ஓடவா செய்கிற? கண்ணு முளைச்சி இப்போ உனக்கான கரெக்டான ஸ்பாட்டில் விடுறேன் பாரு. இது என்னது? நாட் அன் எமர்ஜென்சி. என்ன உள்ளத்துக்கு நிப்பிள்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுருக்காங்க. தப்பிக்கிட்டு இருக்கான். ஆமாம், உனக்கு கரெக்டான ஸ்பாட்டில் தூக்கி வைக்கிறேன் பாரு. ஓடவா செய்கிறோம். இனிமேல் ஓடவே கூடாது. உனக்கான ஸ்பாட்டு தான் என் குண்டி தான். அப்போ என் குண்டியில் மாட்டிக்க போ. ஆமாம், இவன் இழிக்கிறான். இனிமேல் பாத்ரூம் போகிற பூரா அவன் வாய்க்குள்ளே தாண்டி விழுகும். இப்போ அவனை தூக்கி போய் தூங்க விடணும். எப்பட்றா அங்கே போனா? திடீர்னு என்ன ஆச்சு? என்னடா அப்பா குழந்த மாதிரி பார்க்குற? என்கிட்ட விளையாடாதடா, நான் அழுதுருவேன். உன்னை நான் வச்சு விளையாடுறேன். வா கோல் போட்டு விளையாடுறேன். ஐயே ஏன்ட்ட இந்த ஓடுறேன். எப்படி ஓடுவா? ஆமாம், இங்கே கரெக்டாக போடுவோமா? 2 இன்னொரு கோல் போட்டேன்னா தான் உன்னை விடுவேன். எங்கே 3வது கோல் போட்டோமா? எங்கே விழுகலை எனக்கு தெரியாது. இன்னொரு கோல் போட்டு தான் உன்னை விடுவேன். கரெக்டாக போட்டு பார்ப்போம். கரெக்டாக 3. போதும். உன்னை கொண்டு போய் மேலே போட்டுரும். ஆனால் குரங்குத்தையெல்லாம் காமிக்கிறியே. மேஜிக்காரன் நீ. மேஜிக்காரன். உன்னை என்னமோ பேய்லாம் சொல்கிறாங்க. அது ஏதோ திடீர்னு தான் அது. நீ பேய் இல்லைடா, நீ நல்ல குழந்தடா. அப்படியே இருடா, பச்சை குழந்தை. ஆனால் உன்னை வச்சு இப்படியே நின்று பார்க்கக்கூடாது. வா உன்னை இதில் போட்டுருவோம்.
எதுக்கு இப்படியே வச்சு நிற்கி பார்க்குறேன்? உள்ளே தூக்கி போட்டுக்கோ. உள்ளப்போ இந்த நேரத்துக்கு ஃபைன் த ஸ்டோரி புக் அண்ட் சிட் டவுன். இந்த இருக்குது முயல் பொம்மையை தூக்கி எதுக்கும் என்கிட்ட ரெடியாக கொடுத்துக்குவோம். ஏன்னா திரும்பி திரும்பி கேட்கக்கூடாதுல்ல. ஆமாம். பிக்கப் த பிரின்ஸ் அண்ட் த ரேபிட். ரேபிட் என்ன ஸ்டோரி இது? இந்த ரேபிட் என்னமோன்னு சொல்லுது. அப்போ ஏய் ஏண்டா சை திடீர்னு என்ன குழந்த மாதிரி இரு குட்டி சத்தா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆமாம் நீ நல்ல குழந்தை தான். பொம்மை கேட்குறியா? சரி இந்த அப்போதே உன்ட்ட கொடுத்தால எதுக்கு திரும்பி இப்போ கேட்குற? உட்காந்து வா, அவனுக்கு படிக்க வேறு சரிம்மா கதையை ஒன்று. எங்கே தூங்கிட்டானா பார்ப்போம். ஆமாம் நல்லா தூங்கிட்டான். பரவாயில்லையே ஸ்டோரி படித்தாலே தூங்கிறானே. நல்ல பிள்ளையாக தான் இருக்கான். இங்கே போய் நம்ம டிவியை பார்ப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. டிவி கரெக்டாக உட்காந்துப்பாரு. இப்படி உட்காந்துக்கும். யார் அது டிவி உட்காந்து பார்க்குற நேரத்தில் எவன்டா அது பெல் அடிக்கிறது? ஹலோ யார் சார்? யாருமே இல்லைன்னா இந்த டிவியில் பார்த்தா அந்த டோஸ்டர் மிஷின் தானே இதுவும் வந்துருச்சு. யாராவது நமக்கு ஊசி ஆர்டர் போட்டிருக்காங்களா இல்லை இந்த வீட்டுக்காரங்க ஆர்டர் போட்டாங்களா? சரி இப்போயாவது உட்காந்து நம்ம என்னது டிவியாவது பார்ப்போம். என்ன ஓடுது? என்ன ஒருத்தனுக்கு கண்ணில் ரெட் கலரில் இருக்குது. சரி ஓகே இதோட நான் நினைக்கிறேன் நைட்டு முடிஞ்சிடும்னு. ஆமாம் இதோட நைட்டு முடிஞ்சிருங்க. அவ்வளோதான் நைட்டு முடிஞ்சு. நைட் 3 வந்துருமே இவ்வளோ லேட் ஆகுது. இது வரைக்கும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நைட் 3 வந்துருச்சு கைஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னும் நம்ம என்னது நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சில் அவுட் வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. என்ன டிவி பார்க்கலான்னு போகிறப்ப தான் குழந்தை அழுகும். கோ அப்ஸ்டேர்ஸ் அண்ட் செட்டில் த பேபி. டிவி பார்க்க முடியாதாண்டே? நான் நிம்மதியாக டிவியே பார்க்குறேன்டா. என் பாடு கழுகட்டும்டா. சொல்கிறீங்களே போய் துணையணுமா? சரி போவோம், வேறு வழியும் இல்லை. வீட்டுக்கு வேலைக்குன்னு வந்துட்டோம். எங்க உன்னை கொல்ல போகிறேன். அமைதியாக கொஞ்சம் நேரத்துக்கு. லீவ் அண்ட் க்ளோஸ் த டோரு. ஃபைண்ட் சம்திங் டு ஈட். பெர்ஹாப்ஸ் சீஸி டோஸ்டி. நான் நினைக்க கரெக்டாக இருந்தால் அந்த மிஷினை வச்சு தான் செய்ய போகிறேன்னு நினைக்கிறேன். அந்த இருக்கு பாருங்கள் அந்த மிஷினு இதோ இருக்குது. ஆமாம் எதுக்கு இது இப்போ இருந்துச்சு? ப்ரெட்டு வைக்க. ஆமாம் ப்ரெட்டு வைக்கணுமா இது வைக்கணுமா? இங்கே எடுத்துக்குவோம். ப்ரெட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு. வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் தக்காளி. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் சீஸு. நெக்ஸ்ட்டு ஒரு சைஸ் வெங்காயம். ஐயோ டேபிள் வச்சுட்டேன். ப்ரெட்டை தூக்கி வச்சுக்குவோம். இல்லை அது மேலே வச்சு வேக வைக்க முடியுமா வெங்காயத்தை? எங்கே எம்மையா வெங்காயத்தை வை. எங்கே வா பார்ப்போம். என்னடா வெடிச்சிருச்சு? என்ன திடீர்னு கருப்பாகுது? ஐயப்பா ஃபீட் மீயா? எதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே? என்ன ஃப்ரிட்ஜு இவ்வளோ பெருசாக இருக்குது? போகணுமா? போய் எடுப்போம். சரி எடுப்போம், அந்த குழந்தைக்கு கொடுப்போம். நீ என்ன பிசாஸ் மாதிரி ஆகிட்டா? போட்டுட்டாயா? ஐயோ இப்போ வழி தெரியாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேறு இருக்கும், ஐஸாக இருக்குமே. பிசாசு நல்லா பிளான் தான் நினச்சி பிசாசு மாதிரி வந்துருச்சு. பிசாசு. ஐயோ இந்த பாட்டில் நடக்கணும். பாட்டிலுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் சுற்றுறாப்பில் இருக்கும். அந்த பாட்டிலை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். பக்கத்தில் போய்ட்டு. ஆமாம் கேஸ் தான் வந்துட்டேன். இங்கே இருக்கு கேஸ். அது கொஞ்சம் சுற்றுறாப்பில் இருந்துச்சு, எனக்கு பார்க்க தெரியாதுங்கனால வரதே கேமுக்குள்ளே. இந்த பாட்டில் அடித்து இப்போ இந்த குழந்தைய கொடுக்கணுமா? ஆமாம் அது குழந்தையாது குட்டி சாத்தம் எனக்கு பிடிச்சது. எப்படி தான் இதை வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில். நானும் இதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தேன். அது இது நல்ல குழந்தை பச்சை மண்ணுலாம். ஆமாம்
இது ஒரு இப்போ இதுக்கு வழியே வேறு தேவை. இப்போ வெளியே போகிறதுக்கு ஐயோ கடுப்பாகுது. வந்துருச்சு, ஏதோ ஒரு வழி வந்திருக்கு. எனக்கு ஒளி தெரிகிறது, வந்து விட்டேன். எங்கே அப்படியே தப்பிச்சு ஓடிடலாமா பாட்டில் எடுத்துக்கிட்டே கூட? எங்கடா? ஐயையோ கத்துரு. என்னடா உன் கண்ணு ஒரு மாதிரியா இருக்குடே. டே வேணாண்டா, கொடுத்தாச்சு. டே பிசாசு மாதிரி. ஆனால் இப்போ வையம் கூட ஆகும் பார்க்குறேன். கூடாமல குழந்தையாடா நீ? பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி எது ஓட போகுன்னு தெரியல. முதல்ல குழந்தை தப்பிச்சு போனான், அடுத்து டவுசர் தப்பிச்சு ஓடிச்சு, இப்போ இந்த பில்டிங்கே தப்பிச்சு ஓட போதா என்னன்னு தெரியலையே. எங்கே எடுத்துட்டான் போய் பார்ப்போமே. எங்கே கிட்ட போவோம், யாரையும் காணோம். ஆமா ஐயய்யோ, இந்த குழந்த பிசாசு இப்படி வந்து இவ்வளோ சொல்ல பார்த்துருக்க பயமுடுத்திருப்பான். திரும்பி லுக்கு வேறு வந்துட்டானே. இப்போ பாருங்க, இப்போ தேவைப்படாத அடித்த இந்த பிரேக் த எமர்ஜென்சிங்கிற இது இப்போ என்ன உடைக்க சொல்கிறாங்க. ஐயோ தொல்லை தாங்களையே. இந்த இவன் பாருங்க கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கான். எடுத்து கொண்டு போய் வாயில் வைக்கணுமா? வாயில் வச்சு சப்பிக்கோ. இந்தா வாயில் வச்சு சப்பு. ஆமாம், இதுக்கு நான் மட்டும் நல்லா பறந்து விழுகிறீடா. கொண்டு போய் அப்படியே ரூமில் போட்டுற வேண்டியது தான் பத்திரமா. வா, எங்கே உன்னை இப்போ ரூமில் போட்டான். டே எழுந்திரிச்சிடாடா. இப்போ தான் நல்ல பிள்ளையாக இருக்கான். எங்கே எழுந்திரிச்சாதான்? ஐயோ எழுந்திரிச்சிட்டானே. டே அப்படியே வாடா. தப்பிச்சிட்டானே. என்னது அவனுக்கு அவனே ஸ்டோரி சொல்லிக்கிறானா? என்னடா டே, ஒரு நல்ல குழந்தைன்னு தான்டா நினச்சேன், இப்படி பண்ணுறியடா. எங்கேயோ போகிறான். இருறான், அவனை நான் பிடிக்கணும். செட்டில் பேபி, அமைதியாக்கணுமா? வா உள்ளே படுத்துங்க கொஞ்ச நேரத்துக்கு. என்ன கதை போட்டிருக்கு? என்ன கதை? ஆடு கதை. அப்போ நினச்சா கரெக்டாக இருந்தால் இப்போ ஆட்டு பொம்மை எடுக்கணும். ஆட்டு பொம்மை அந்த இருக்கு, இந்த யாருக்கு ஆடு பொம்மை வச்சுக்கோ. ஃபைன் த ஸ்டோரி புக் அண்ட் ரீடிங். ஐயோ தொல்லை தாங்களையே. அப்புறம் வேற இவனை கதை வேறு வாசிக்கணுமா? பேய். ஐயா இன்னும் 3 பொம்மை எழுந்துச்சு நிற்கிது. டேய் உனக்கு எதுக்குள்ள இவ்வளோ பிரிச்சாரு? எப்படிடா அந்த இன்னும் எங்கேயும் இழுக்குது? இன்னும் வேறு மாதிரி. ஐயா டே வேணாண்டா நான் பாவண்டா. ஐயா அவ்வளோதான். இதோடு இப்போ நான் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். அடுத்து மிச்ச பாட்டை நான் அடுத்த பார்ட்டில் போகிறேன் கேஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ். பை கேஸ், பை. இதோடு இப்போ நான் முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 அடுத்த ஒரு 3 டேயில் வரும் கேஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். பை கேஸ், பை.